அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட் கொடுப்பது அமித்ஷாவாக இருக்கட்டும், ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி தொண்டர்களுக்கும் அசைன்மெண்ட் எங்கள் எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். என்ன அசைன்மெண்ட் என்றால், அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா ஆட்சியை மலர் செய்து எங்கள் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருகிற அந்த அசைன்மெண்ட். உங்க அசைன்மெண்ட் என்ன ஆகுன்றது ஆண்டவன் கருத்து. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிற அந்த அசைன்மெண்ட், அது 8 கோடி தமிழர்களுக்கான அசைன்மெண்ட். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்வுங்கிற அந்த அசைன்மெண்ட். அசைன்மெண்டை அமித்ஷா கொடுத்திருக்கிறார் என்ற காரணத்தினால இன்றைக்கு நீங்கள் முதல் பக்கத்தில் அதை போடுவதனால மக்கள் இதயத்தில் இருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே நான் கேட்கிறேன், இந்த மக்களுக்கு முதலாக அன்னதான திட்டத்தை வடிவமாக சத்துணவு திட்டத்தை கொடுத்த தலைவர் யார் என்று பிறக்கிற குழந்தையை கேட்டால் சொல்லும், அது சத்துணவு திட்டம் என்ற சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்வார். ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதில் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை. யார் வேண்டுமானால் ஆட்சியை பிடிப்பதற்கு கட்சியை தொடங்கியவர்கள் 2 பேர் கட்சியை தொடங்குவதற்கு கூட நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்வார்கள். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு செயல்வீரர் கூட்டத்தில், ஒரு கட்சி கூட்டத்தில், ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது எல்லாம் வரலாறு தெரியாதவர்கள் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுகிற போது உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய நெஞ்சிலே முள் பாய்ந்ததை போல் இருக்கிறது. ஒரு செயல்வீரர் கூட்டத்தில் நீங்கள் என்ன பேச வேண்டும்? உங்கள் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கட்சியுடைய திட்டங்களை பற்றி பேசுங்கள். உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வராக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பீகாருக்கு வாரி வழங்கியிருக்கிறீர்கள், எங்களுக்கு கவலை இல்லை, வருத்தம் இல்லை. ஆந்திராவுக்கு வாரி வழங்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு கவலை இல்லை, வருத்தம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லையே. ஆகவே மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆகவே என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று அண்ணாமலை சொல்லியிருந்தால் அவர் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறார் என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு மண்ணாங்கட்டி தேவை. வாயிலே பேசினா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டாங்க. எதுக்கு பேசுற? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி உனக்கு பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? எதற்காக நீங்கள் பேசுகிறீர்கள்? இப்போது சொல்கிறேன், அண்ணாமலை அவர்களை இந்த சாமானிய தொண்டன் 2வது தலைமுறையாக இந்த இயக்கத்திலே